வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3:8. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்போ திறந்த வாசலை கர்த்தர் திறந்துட்டார், அதை அவனும் பூட்ட மாட்டான். ஆனா என்ன செய்கிறாருன்னா அதுக்குரிய திறவுகோலை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிறார். அதான் ஜெபம் என்கிற திறவுகோல், தசம்பாகம் என்கிற திறவுகோல் என்று குறித்து நாம் பார்த்தோம். அந்த துதி என்கிற திறவுகோலை குறித்து போன வாரம் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த வாரம் ஸ்தோத்திரம், கதவை திறக்கும் திறவுகோல் துதி, கர்த்தரை துதிக்கும் துதியாகவும் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த துதி நீங்கள் என்ன நினைக்கிங்களோ தெரியாது. ஏன்னா ஜெபம் என்ன செய்யணும், நம்மளை கர்த்தர்கிட்ட கொண்டு போகும். ஆனால் துதி கர்த்தரை நம்மகிட்ட கொண்டு வந்துடும். ஏன்னா எங்கே துதிக்கிறார்களோ அங்கே அவர் வந்துடுறார். ஆமென். என்ன செய்கிறாரு? ஆமாம், துதிக்கு பாத்திரர், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு மத்தியில் அவர் வாழ்வார், உலாவுவார், அசைவாடுவார்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போது ஸ்தோத்திரம், அந்த ஜெபத்தோடு சேர்ந்து தான் அந்த துதியும் இணைந்து கொள்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதி என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்மகிட்ட இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த துதி பலி, இந்த ஸ்தோத்திர பலி, என்ன பலி? ஸ்தோத்திர பலி, துதி பலி. அந்த துதி யாருக்குரியது? அந்த ஸ்தோத்திரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இந்த சோத்திர பலி உடனே நினச்சிடாதீங்க 100, 500, 1000 அப்படின்னு ஒரு அளவு வச்சு போடாதீங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் செஞ்சாங்க. என்ன அவன் என்ன செஞ்சான், 1000 பலியை செலுத்தினான், அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் செலுத்தினான், கணக்குக்கு அடங்காத செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1000, லட்சம், அப்புறம் கணக்குக்கு அடங்காத பலிகளை அவன் செலுத்தி கர்த்தரை என்ன செஞ்சான், மகிமைப்படுத்தினான். ஆமென். அப்போ அந்த துதி பலி கர்த்தருக்கு எதை கொடுக்குது? மகிமையை கொடுக்குறன்னு பார்க்கிறோம். அவர் மகிமை அவருக்கு சொந்தமானது. ஆமென். அப்போ நம்ம துதிக்க கர்த்தருக்கு மகிமை கூடிக்கிட்டே இருக்கும், ஆண்டவருக்கு மகிமை கூடிக்கிட்டே இருக்கும். அந்த மகிமையின் அளவு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அளவு அதிகமாகிக்கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால் அந்த துதியின் பகுதிக்கே நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆமாம், ஸ்தோத்திரம். அவர் துதிக்கும் போது யார் வந்துடுறா? கர்த்தர் வந்துடுறார் இல்லையா? ஆமாம், சபையில் துதிக்கும் போது பாவம்தான், நம்ம சபை பாவம், மற்ற சபை எப்படியோ அதை சொல்லலை. ஆனாலும் துதியின் பகுதியில் எழுப்புதல் என்னைக்கு வரும் தெரியுமா? துதியின் பகுதியில் நம்ம சபையில் இருக்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா எழுப்புதல் வந்தாச்சு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலமெல்லாம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆண்டவரை நேரத்தில் காலத்தில் என்ன செய்யணும்? கால தாமதம் எதுக்கு சமம்னு சொல்லப்படுது தெரியுமா? கால தாமதம் எதுக்கு சமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கும் தெரியாது. கால தாமதம் கீழ்ப்படியாமைக்கு சமம். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால கால தாமதம் இருக்க, எப்போ போனால் என்ன, எப்போ வந்தால் என்ன, ஆமென், அப்படி இருக்கக்கூடாது. கால தாமதமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் தாமதம் செய்யாதீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறது, மற்ற காரியத்துக்கு கால தாமதமாக போங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாம் நம்ம அதில் போவோம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் தாமதம் இருக்கவே கூடாது. ஆமென். அதை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோமா? யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பாருங்க, அந்த கோட்டை எப்படி, ஒருத்தரும் உள்ளேயும் போகல, வெளியே யாரும், அந்த எரிகோ கோட்டை மக்கள் கதவு சாத்தப்பட்டு ஒருத்தர் வெளியே வரல, உள்ளவும் போகல. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கோட்டையாக அது இருந்தது என்று பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த எரிய கோட்டை பற்றி அதனுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் அந்த பட்டணம் வந்து ஒரு 8 ஏக்கர். 8 ஏக்கர்னா எத்தனை சென்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? 8 ஏக்கர்னா எத்தனை சென்ட்? 800 சென்ட். ஒரு குடும்பத்துக்கு 5 சென்ட்னா அப்போ 100 சென்ட்டுக்கு எத்தனை குடும்பம்? ஒரு 20 குடும்பம் வருமா? 20 குடும்பம். அப்போ 20 குடும்பத்தில் நல்லா கவனிங்க. ஒரு 20 குடும்பத்தில் அப்போனா 800 சென்ட்டுக்கு எத்தனை குடும்பம் வரும்? ஒரு 160, ஒரு 200 குடும்பம் இருந்திருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 200 குடும்பம் தான். என்னுடைய கணக்குப்படி ஒரு 200 குடும்பம் அதில் இருக்கும். அந்த 8 ஏக்கரில் எத்தனை குடும்பம் தான் இருக்குது? தூங்குறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை குடும்பம் இருக்கும்? ஒரு 200 குடும்பம், இல்லை ஒரு 250 குடும்பம் வச்சுக்காங்க. ஒரு 250 குடும்பம். நல்லா கவனிங்க இந்த இடத்துல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? 6 லட்சம் புருஷர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹலோ, எத்தனை லட்சம் புருஷர்கள்? 6 லட்சம் புருஷர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போனா ஏக தேசம், வேத பண்டிதர் சொல்லுங்க, ஏக தேசம் 25 லட்சம் மக்கள், மனைவி, பிள்ளைகள், முதியோர் எல்லாம் புருஷர்கள் மாத்திரம். அந்த 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள புருஷர்னு எண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கிறேன், வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு 50 வயசு வச்சுக்காங்க. அவங்களே 6 லட்சம் மனைவி. அந்த காலத்துலலாம் ஒவ்வொருத்தங்க எத்தனை? நாம் இருவர், நமக்கு இருவர், என்னொருவர் ஏன்னு அன்னைக்கு இருந்தாங்க. அது எல்லாம் டஜனை தாண்டிச்சது. அதெல்லாம் இப்போ அந்த காலத்துலாம் இப்போ எத்தனை கேட்பாங்க? அரை டச்சன், 1.5 டச்சன், எல்லாம் டச்சன் கணக்கு போய் இப்போ எந்த கணக்கில் வந்து நிற்கு? நாம் இருவர், நமக்கு இன்னொருவர் ஏன் அப்படின்னு ஆகி போச்சது. ஆமென், தோத்திரம், அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பிள்ளைகள் இருந்திருப்பாங்க? 25 லட்சம் மக்கள் இருக்காங்க. எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க? 25 மக்கள் இருக்கிற கூட்டத்துக்கு முன்பாக ஒரு 250 குடும்பம். ஒரு 250 குடும்பம்னா எத்தனை 1000 பேர் வச்சுக்காங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வச்சுக்கிடலாம்? ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வச்சுருக்கலாம்? ஒரு 10 பேர் வச்சுக்கலாமா? 10 பேர். அப்போ ஒரு 2500 பேர் தான் அதில் இருக்காங்க. அப்படி தானே? எத்தனை 1000 பேர் இருக்காங்க? 2000. இந்த 2500 பேரை 6 லட்சம் புருஷர்களால் ஜெயிக்க முடியுமா, முடியாதா? நீங்க என்னைக்கா தியானம் பண்ணிருக்கீங்களா? நான் தியானம் பண்ணேன். நான் யோசித்து பார்த்தேன், என்னடா 3 இடத்துல 2-3 இடத்துல எண்ணும்போது 6 லட்சத்துக்கு மேல புருஷர்கள் இருந்தான்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறத. இங்க ஒரு 2500 ஆட்கள் தானே உள்ள இருக்காங்க. 6 லட்சம் புருஷர்கள் இவங்க இருக்காங்களே, ஜெயிக்க முடியுமா, முடியாதா? ஏதாவது சொல்லுங்கம்மா. ஜெயிக்கலாம்ல? இந்த 2000 பேரை ஜெயிக்க எவ்வளோ வரும்? ஒரு 10,000 பேர் போதுமா? இல்லை 1 லட்சம் பேர்? என்னம்மா சொல்றீங்க? போதுமா? போக முடியாது. அந்த கதவை உடைச்சிட்டு, இந்த கோட்டை கதவு என்ன மூடிட்டாங்க. எந்த படையும் உள்ள வர முடியாது, எதுவும் போக முடியாது, மூடிட்டாங்க. ஒரு 1 லட்சம் பேர் அந்த கதவை உடைக்க முடியாதா? முடியும்ல? தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்களும் யோசுவாவும் கர்த்தருடைய காரியத்தும் கட்டுப்பட்டு இருந்தாங்க. எங்களுக்கு திறமை இருக்கு, 1 லட்சம் பேர் நாங்கள் போய் அடித்து நொறுக்கிட்டு வந்துடுவோம். அவங்க போனாங்களா? அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்காங்க. 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். என்ன சொல்றாரு? இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, வெற்றி உறுதி செய்யப்பட்டது. வெற்றி என்ன செய்து? உறுதி செய்யப்பட்டது. ஒன்றே நீங்க எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பட்டணத்தை சுற்றி அந்த மதில் சுவர் 30 அடி உயரம், 20 அடி அகலம், மிக பயங்கரமான மதில். தோத்திரம், மிக பயங்கரமான மதில் பாய்க்கிறோம். ஆனால் அரணான பட்டணம், சாதாரண எந்த படையும் உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு காரியம்
அந்த எரிய கோட்டைக்குள்ள ஒன்று இருந்தது. கானானிய கடலாகிய தீய சக்தி அதை சுற்றி இருந்தது. ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளாம எவனாவது கதவை உடைக்க போயிருந்தான்னா அந்த சாத்தான் இவங்கள அடிச்சு துரத்தி விட்டுருவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மோசையின் காலத்துல அந்த ஜனங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம எங்க போனாங்க? ஆயி பட்டணம். என்ன பட்டணம்? ஒரு பெரிய பட்டணமா சின்ன பட்டணமா? சின்ன பட்டணம். அதுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு நிற்க முடிஞ்சுதா? இல்ல. ஹலோ, பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஆயி பட்டணம் இருக்கிறதுல ஒரு சின்ன பட்டணம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? மோசே சொல்லுவான், போவாதீங்க, கர்த்தர் உங்க கூட இல்ல. ஆமே, அவங்க கொஞ்சம் ஆளுதான், நாங்க எவ்வளவு ஆளுன்னு போனோம். என்னைக்குமே உங்களை குறித்து, உங்க திறமையை குறித்து, உங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து, படிப்பை குறித்து முன்ன வச்சு போனா உனக்கு தோல்வியில தான் முடியும். அவங்க போனாங்க, தோத்திரம். என்ன செஞ்சாங்க? துரத்தி அவ்வளவு அடிச்சு தோல்வி. ஒரு ஆயி பட்டத்துக்கு முன்பாக தோத்ததுனால யோசுவா எப்படி கிடந்தாராம்? கீழே விழுந்து கிடந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். எத்தனாயிரம் பேர் போனாங்க? 3000 பேர் போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். யாருக்கு முன்னால யார் முறிந்து ஓடணும்? இஸ்ரவேலுக்கு முன்னால ஆவி மனுஷருக்கு முறிந்து ஓடணும். ஆனா கர்த்தர் இல்ல. இப்ப இல்லாதனால இவங்க என்ன செய்றாங்க? எதிரிக்கு முன்பாக முறிந்து வெட்டி போட்டாங்க. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். எத்தனை பேரு? 36 பேரை வெட்டி போட்டார்கள். இவங்க ஓடிட்டாங்க. மத்தவன் உயிர் பத்து அப்பனா போதுன்னு ஓடிட்டான். அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் தண்ணீரை போல் ஆயிற்று. யாருடைய இருதயம்? இஸ்ரவேலு. எத்தனை பேர் இருக்காங்க? லட்சம் பேர் இருக்காங்க. லட்சம் பேருடைய இருதயம் என்ன ஆகி போச்சது? தோத்துட்டோம், கொன்னுருவாங்க, இனிமே போக கூடாது. ஒரு சின்ன பட்டணம், பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜா, அவன் 10 அடி, அவன் எப்படி 10 அடி ராட்சத பிறவி, அவனையே கொன்னாங்க. ஆனா ஒரு சின்ன கொஞ்சம் சின்ன பட்டணத்துல கர்த்தர் போவாதுன்னு சொன்னாரு. எங்களுக்கு ஈட்டி இருக்கு, எங்களுக்கு அம்பு இருக்கு, நாங்க ஜெயிச்சிரும் போனா செத்துட்டான், ஓடிட்டான். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, பாருங்க, தோத்ததுனால எதை கிழிக்கான்? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஜெயிச்சா எப்படி இருக்கு? இப்ப எனது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஹலோ, நடத்தி செல்லுகிறவர் எப்படி கிடக்காரு? ஒரு சின்ன பட்டணத்தை ஜெயிக்க முடியாம. இது யோசுவாவுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்துன்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு சின்ன பட்டணம் தான் எது? அப்ப ஆயி பட்டணம் சின்ன பட்டணம். இப்போ எரிகோ ஒரு பெரிய பட்டணமா? ஒரு 2500 பேர் இருக்கிற ஒரு சின்ன பட்டணம் தான். இவன் 6 லட்சம் பேர் இருக்கான். ஜெயிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியும். ஆனா கர்த்தர் இல்லாம போனா தோல்வி. ஏற்கனவே ஆயி பட்டணம் ஒரு உதாரணம் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்காரு. என்ன ஐடியா கொடுக்காருன்னா, மூணாவது வசனம் வாசிங்க. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும், பாருங்க, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். நீங்க பாருங்க, இதுல கர்த்தர் என்ன சொல்லியிருக்கணும்? யுத்தம் பண்றதுக்கு யுத்த வீரர்கள் அனுப்பி அடி நொறுக்கிடுறன்னு சொல்லியிருக்கணும், தோத்திரம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? சண்டை போட போவா சொல்லல. என்ன சொல்றாரு? ஆமென். 6 நாள் எத்தனை தரம் சுத்த சொல்றாரு? ஒரு தரம் 6 நாள் என்ன செய்யணும்? ஒரு தரம் சுத்தணும். இப்ப சித்தால பார்க்க கூட ஏகதேசம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 20,000 பேர் 10,000 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரியுங்களா? அந்த பட்டணத்தை சுத்தணும். இந்த சோத்திரம், இந்த பட்டணத்தை என்ன செய்யணும்? சுத்த சொல்றாரு. தோத்திரம். பட்டணத்தை என்ன செய்யறாரு?
சுத்த சொல்றாரு. 4வது வசனம் 7 ஆசாரியர் இல்ல 4வது வசனம். 7 ஆசாரியர் ம், பெட்டிக்கு முன்பாக ம், 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். ம். 7ஆம் நாளில் 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ம், ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ம். 7ஆம் நாள் 7 தரம் சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாள் என்ன நாள் அவர்களுக்கு? ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல ஊர் சுத்தலாமா? 7ஆம் நாள் என்ன நாளுமா? ஓய்வு நாள்ல என்ன செய்யணும்? பட்டணத்தை சுத்தலாமா? சுத்தலாமா சுத்தக்கூடாதா? ஆமா, ஊர் சுத்திலாம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இதுல தான் ஆண்டவர் சுத்த சொன்னா சுத்தி உன் வாழ்க்கை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். போ தோத்திரம். 7ஆம் நாள் கர்த்தர் சொல்றாரு, அம்மே தோத்திரம். எத்தனை முறை சுத்த சொல்றாரு? 7 தரம். சோத்திரம். எத்தனை நாள் சுத்த சொல்றாரு? 7 முறை சுத்த சொல்றாரு. ஒரு சுவத்தை 7 முறை சுத்தி வந்தா அந்த சுவர் விழுமா? நீங்க சுத்தி பாருங்க. விழுமாமா? ஹலோ, விழுமா? விழுமா விழாதா? சுத்தி பாருங்க. விழுமா? விழாது. என்ன செய்யாது? விழாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சுத்தி வாங்கன்னு சொல்றாரு. எத்தனை தரம்? 6 நாள் எத்தனை தரம் சுத்த சொல்றாரு? ஒரு முறை. 7வது நாள் எத்தனை முறை? 7 முறை சுத்துங்கார். சுத்துங்கார். இந்த மெதடு ஒரு 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 மாதிரி இருக்குது. சுத்துங்கார். 5வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது ம், நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ம், ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். ம், அப்பொழுது ம், பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். ம். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேரா ஏற கடவர்கள் போதும். என்றார். இப்ப என்ன சொல்றாரு? 7வது நாள் நீ எத்தனை முறை சுத்தணும்? 7. 7 நாள் சுத்தி நீ உம்முன்னு இருக்கக்கூடாது. 7ஆம் நாள் என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். 7வது நாள் என்ன சொல்றாரு? தோத்திரம். சுத்திட்டு வந்த என்ன செய்யணும்? சுத்திட்டே 7 நாளோட ஸ்டாப்பு. சுத்தி முடிச்சோன்னு என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று என்ன செய்யணும்? சொல்லி ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்ப 7ஆம் நாள் கர்த்தருக்கு துதி சோத்திரம் ஆராதனை செலுத்துகிற நாள். அதைத்தான் கர்த்தர் செய்ய சொன்னார தவிர யுத்தம் பண்ண சொல்லல, சண்டை போட சொல்லல, வேலைக்கு போக சொல்லல, ஊர் சுத்த சொல்லல. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த 7வது நாள் 7வது முறை சுற்றி வரும்போது என்ன நினைச்சாங்க? இப்போ அந்த பட்டணத்து சவுத்து மேலாம் இருப்பாங்க பாத்தீங்களா? 2 தேர் ஓடுமா அந்த சவுத்து மேல. ஏன்னா அது 20 அடி அகலம், 30 அடி உயரம். அப்ப நின்று பார்த்துற பைத்தியம் சுத்தி வருது. அப்படிதானே? அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. என்ன சுத்தி வருது? பைத்தியக்காரங்க என்ன செய்யறாங்க? சுத்தி வராங்கன்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. தோத்திரம். பாவம், நமக்கு உள்ள வர முடியாம சுத்தி பார்க்காங்க. அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பட்டணத்துல இந்த அனுபவம் இருந்ததுனால கர்த்தருடைய வழிநடத்தல்படி போறான். ஓன் விருப்பப்படி, ஓன் மன விருப்பப்படியே ஓடாதா. கர்த்தர் உன்னை நடத்துகிறபடி போ. யோசுவா கர்த்தருடைய நடத்திப்பின்படி போனான். கர்த்தர் நடத்தாத இடத்துக்கு போய் தோல்வி. அப்ப கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? தாவீது அதான் சொல்றான், கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்று நான் அறியும்படிக்குன்னு சொல்றான். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி. எனக்கு தெரியும் யுத்தம் பண்ண தெரியும். ஆமே, எனக்கு தெரியும் யுத்தம் பண்ண தெரியும், சண்டை போட தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஆராதிக்க தெரியும், ஊழிய தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனா கர்த்தர் உன்னை எப்படி ஜெபிக்க சொல்லுகிறார்? கர்த்தர் உன்னை எப்படி ஊழியம் செய்ய சொல்லுகிறார்? கர்த்தர் உன்னை எப்படி ஆராதிக்க சொல்லுகிறார்? எங்கே, எந்த இடத்தில், எங்கே உன்னை கொண்டு, எந்த இடம், எந்த இடத்துல வச்சு உன்னை ஆராதிக்க வைக்க ஊழிஞ்ச அந்த இடம், அந்த ஆராதனை கர்த்தருடைய நடத்திப்பின்படி போகணும். எந்த சபை, எந்த ஊரு,
கர்த்தர் என்னை நடத்துகிற சபை, கர்த்தர் என்னை வைத்த சபை, வைத்த சபையில நான் என்ன ஊழியம் செய்யணும், என் விருப்பப்படி நான் செய்யக்கூடாது. கர்த்தருடைய நடத்துப்பினுடைய சபைக்கு வந்தாலும் அந்த சபையில கர்த்தர் விரும்புகிற ஊழியத்தை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு இஷ்டம் இதுதான், இதை தான் செய்வேன் அப்படி இருக்கக்கூடாது. தோத்துருவா நீன்னு, அந்த ஊழியம் ஃபெயிலியர்ல முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஊழியம் இந்த இடத்துல இருக்குன்னா, இந்த ஊழியம் கர்த்தர் எப்படி நடத்துகிறார், இந்த ஊழியத்தை எப்படி செய்ய சொல்லுகிறார், இல்லை இன்னொரு ஆளு எப்படி ஊழியம் செய்யற அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது, அது தோல்வியில முடியும். ஒருவேளை சரியா இருந்த மாதிரி இருக்கும், அப்படி அல்ல. இன்னொருவர் செய்யற ஊழியத்தை செய்யறதற்கு கர்த்தர் எதற்கு, கர்த்தர்கிட்ட பெற்று நாம் சொல்லணும்னு பார்க்கிறோம். இந்த பவுல் சொல்லுவார் பாருங்க, ஆமா நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவார். ஆமென். அவர் சீசரா இயேசு கூட இருந்தவர் கிடையாது, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்வார். அதே போல எந்த சபையா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஊழியமா இருக்கணும். ஆமென். கர்த்தர் தருகிற வரனா இருக்கணும். ஏன்னா விருப்பப்படி போனேன், என் கண்ணு யாரு அந்த லோத்து போன மாதிரி போயிடக்கூடாது. கர்த்தர் அங்க அவனை அனுப்ப விருப்பமே கிடையாது. தோத்திரம். அப்போ கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தர் நடத்துகிறபடி, அப்படி நடத்திப்புக்கு நம்ம என்ன செய்யணும், அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். என்னை கர்த்தர் நீர் நடத்தும், புரோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற கர்த்தர் நான். உன்மேல் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் சொல்லுவேன். ஆமென். கண்ணு நம்ம மேல இருக்கணுங்க. ஆமென். தோத்திரம், அல்லேலூயா. உன் கண்ணு அவர் மேல இருக்கணும், அவர் கண்ணு உன் மேல இருக்கணும். என் விருப்பப்படியே ஓடுவ நீ ஓடாத, ஓடு, நீ ஓடு. நல்லாதான் தெரியும், ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், ஆனா தோல்வியில முடியும். அந்த ஊழியம், அந்த ஜெபம், அந்த ஆராதனை எல்லாம் தோல்வியில முடிந்து விடும். தோத்திரம். அப்ப கர்த்தர் நடத்திப்புன்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பது இருக்கு. அந்த நடத்திப்பை யோசுவா முதல்ல கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டான். அப்போ இந்த ஆயிப்பட்டணத்துல நடந்த தோல்வியை சரி செய்ய கர்த்தர்கிட்ட கேட்காம போனாங்க, தோல்வி. இப்ப கர்த்தர்கிட்ட சொல்றாரு, அதற்கு அப்படியே அவங்க கீழ்ப்பட்டு அவர் ஒழுங்க கொடுக்காரு. கரெக்டா ஒழுங்கின்படி அவங்க செய்யறாங்க, ஒழுங்கு இருந்துச்சாங்க. ஆண்டவர் ஒழுங்குள்ள தெய்வம், என் விருப்பம் போல வருவேன். நீங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, 6 நாள் எத்தனை முறை சுத்தணும், ஒரு முறை சுத்தினாங்களா இல்லையா, சுத்தினாங்க. ஆமா, சோத்திரம். 7வது நாள் 7 முறை கரெக்டா சுத்தினாங்களா இல்லையா, சுத்தினாங்க. அப்ப அந்த ஒழுங்கு இருக்குல்ல, அப்போ ஒழுங்கு சகலமும் ஒழுங்கின் கிரகமாய் செய்ய கடக்கணும். ஒழுங்கின்படி நீ ஒழுங்கின்படி செய்யாவிட்டால் உன் ஜெபம், உன்னுடைய துதி, உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய ஊழியம் தோல்வியில முடியும். தோல்வியில முடியும். ஆனா ஊழியம் நல்லா தான் இருக்கும், ஆனா தோல்வியில முடியும். ஆனா அத கர்த்தர் விரும்புகிறபடி நடத்திப்புபடி நம்ம என்ன செய்யணும். ஆனா நீங்க பாருங்க, 6:12 படிச்சு பாருங்க, அவங்க எந்த டைம் ஆண்டவர் எடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா அதிகாலையிலே எழுந்து ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார். எப்ப ரவுண்ட் அடிச்சாங்க, அதிகாலமே. சூரியன்லாம் வந்த பிறவா. ஆமே, தோத்திரம். அப்பனா நம்ம துதிக்க எப்ப எழும்பணும், அதிகாலையில் எழும்பணும். ஆமேன். அதிகாலைன்னா எத்தனை மணி, 2 மணில இருந்து 4 மணி, எல்லாம் 5 மணி வச்சுக்காங்க. 2 மணில இருந்து 5 மணி வச்சுக்காங்க. 5 மணிக்குள்ள என்ன செஞ்சிடணும், எழும்பி என்ன செஞ்சிடணும், துதிக்க சொன்னாரு. இவங்க காலையில எழும்பி என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி வந்து அவங்க பாளையத்துல வந்துருவாங்க. சுத்திட்டு எங்க வந்துருவாங்க, பாளையத்துக்கு வந்துருவாங்க, அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அதிகாலையில் எழும்பி சுத்திட்டு வந்துடுறாங்கன்னு பார்க்கிறோம். இப்படி 7வது நாளும் அதிகாலை எழும்பி என்ன செஞ்சாங்க, சுத்திட்டு வந்தாங்க. 6:15 படிங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7 தரம் சுற்றி வந்தார்கள். எப்ப வந்தாங்க, அதிகாலையில். சத்துருவை வேறு இருக்கிறது கர்த்தர் எப்ப தெரியுமா,
சங்கீதம் 101 அந்த கடைசி வசனம் 101:7 எதுலயோ சொல்லப்பட்ட கடைசி வசனம் இருக்கு. அதிகாலையில் சத்துருவை சங்கரிப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எப்போ? ஆமா, அதிகாலை அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக ஆ, தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் ஆ. அதிகாலமே சங்கரிப்பேன். எப்ப சங்கரிப்பாரா? அதிகாலமே. இந்த சனகரிப்பு ராஜாவை எப்ப சங்கரிச்சாரு? 1,80,080 எப்ப சங்கரிச்சாரு? 19:35 படிச்சு பாருங்க. ஆமா, 2 ராஜாக்கள் 10 ஆமா 19:35 படிச்சு பாருங்க. எப்ப சங்கரிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சோத்திரம். போடுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19:35 படிங்க. இல்ல அன்று ராத்திரியிலே சம்பவத்தை என்னவென்றா, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசூரியன் பாளையத்தில் 1,80,000 பேர் சங்கரித்தான் அதிகாலமே. அவன் எப்ப எழும்புறாங்க பாருங்க. அதிகாலமே எழுந்திருக்கும் போது இது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார். அவங்க அதிகாலையில் எழுப்பி பார்க்கறான். அதுக்கு முன்னையே கர்த்தர் சங்கரிச்சிட்டார். ஆமென். எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் எப்ப கர்த்தர் சங்கரித்தார்? அதிகாலையில். சத்துருக்களை சங்கரிக்கும் நேரம் எப்போ? அதிகாலமே. ஆமென். உன் விரோதிகளை சங்கரிக்க நேரம் எப்போ? உன் எதிரிகளை சங்கரிக்க நேரம் எப்போ? கர்த்தரை டிசைட் பண்ணி வச்சிருக்க நேரம் அதிகாலை. அப்ப நீ தூங்குனா அவன் உன்னை சங்கரிச்சிருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எழும்பி என்ன செய்யணும்? துதிக்கணும், தோத்திரம் பண்ணணும். உன் சத்துருவை கர்த்தர் சங்கரித்து போடுவார். உன் சத்துருவை கர்த்தர் என்ன செய்வார்? சங்கரித்து போடுவார். உன் சண்டைக்காரன் விரோதிகளை கர்த்தர் சங்கரிப்பார். அவனுக்குள்ளேருந்து கிரியை செய்யற பிசாச கர்த்தர் சங்கரிப்பார். எப்ப எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும். 8 மணி ஆராதனையே குளிருது, எழும்பாவா? இன்னும் கூட நம்ம ஆள் எழும்பாம தூங்கிட்டு இருப்பான். ஆண்டவர் பாப்பாரு, ஏதாவது ஒரு சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. ஆமே. தரித்திரம், வறுமை என்கிற சங்காரம், தரித்திரம் என்கிற சங்காரம், கடன் என்கிற சங்காரம், நோய் என்கிற சங்காரம், அதுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது மட்டும் சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார். இதுல இருந்து அது நம்மளை சங்கரிக்க கூடாது. நீ எழும்பி அதை சங்கரிங்காரு. அதிகாலையில் எழும்பு. ஆமென். ஆண்டவருக்கு தேகமா எழும்பு. உனக்கு நன்மைக்கு எழும்பு. நீ எழும்பு. அதிகாலையில் எழும்பு. தோத்திரம். அப்போ இவங்க சுத்தினது மதியம் 12 மணிக்கா சுத்தினாங்க. அதிகாலையில முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதிகாலையில் எழும்பினாருன்னு பாய்க்கிறோம். அப்ப அதிகாலை டைம் கர்த்தர், நீங்க வேதத்துல எல்லா இடத்துலயும் பாருங்க, சத்துருக்களை சங்கரித்த டைம் அதிகாலைன்னு பாய்க்கிறோம். ஆதியாகமத்தை வெளிப்படுத்த பாருங்க. உன் சத்துருக்களை அவர் சங்கரிக்கணும்னு எப்ப எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும். ஆமென். அப்பதான் என்ன வரும்? எப்படி இருக்கும்? அப்படியே சொகுசு தூக்கம். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். கை முடக்கி கொண்டு போர்வை எடு, பெட்ஷீட்டை எடு, பட்டாக்கத்தியை எடு, வெட்டுக்கத்தி எடு, என்னை வெட்டி போடு. அப்போ நீ பெட்ஷீட்டை எடுத்தனா அது பட்டாக்கத்தி வெட்டுக்கத்தியா மாறிடும். தோத்துரும். அது என்ன செய்யும்? அது வறுமையா மாறிடும், தரித்திரமா மாறிடும், வியாதியா மாறிடும், சமாதான கேடா மாறிடும். அதுல தப்ப என்ன செய்யணும்? எழும்பி இருந்து என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பி என்ன செய்யணும்? இன்னைக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணவங்கலாம் அல்லேலியா சொல்லுங்க. கைகளை வைத்த வேண்டாம். கர்த்தர் அறிவார். உங்க பாட்டு கர்த்தர் பாட்டு. என்ன நீங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, நீங்க செஞ்சா சாத்தான கர்த்தர் சங்கரிப்பா, இல்ல சாத்தான் உங்களை முத்தம் செய்வான். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லணும்? அதிகாலையில் என்ன செய்யணும்? எழும்பணும். அதிகாலையில் எழும்பணும், ஜெபம் பண்ணணும். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அது ஜெபம் பண்ணணும். சோத்திரம். அதிகாலையில் எழும்பணும். இங்க நம்ம சபையில அதிகாலை ஜெபம் இருக்கா இல்லையா? 5 to 6 கன்ஃபார்மா இருக்குது. நாங்க 26 வருஷமா அந்த ஜெபத்தை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. எழும்புன உடனே என்ன செய்யாதீங்க? சண்டைப்படாதீங்க, அடுப்படிக்கு போகாதீங்க. எழும்புன உடனே எங்க போகாதீங்க? அம்மே எங்க கர்த்தரை நாடிப்போங்க. அம்மே அதிகாலையில் தேடுகிறவன்
கர்த்தரை கண்டடைகிற சமயம் எது? அதிகாலையில். அப்ப அதிகாலையில் விட்டுட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் போனா அவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். தோத்திரம், ஏமாந்து போவீர்கள். அப்ப கர்த்தரை பார்க்கிற, கேட்கிற, பேசுகிற நேரம் இந்த நேரம் அதிகாலை நேரம். இப்ப அதிகாலையில நம்ம எழும்பணும். தோத்திரம், ஆமென். ஆனா எப்பவுமே சொல்லுவேன், காக்கா குருவி கூப்பிடு முன்ன நீ கர்த்தரை கூப்பிட்டுறணும். ஆமென். தோத்திரம். நீ எழும்பி சூரியனை எழும்பணும். சூரியன் உன்னை எழும்ப வச்சிடக்கூடாது, சோம்பேறி ஆயிடுவோம். ஆமென். சூரியனே வா, நான் முடிச்சிட்டேன் பிரேயரை, எழுப்பு அப்படிங்கணும். சிலருக்கு மூஞ்சில சூரிய ஒளி அடிச்சாலும் என்ன செய்யும்? முக்கிக்கிட்டு கிடக்கும். தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? தோத்திரம். அதிகாலை சபை ரொம்ப முக்கியம். கர்த்தர் உணர்த்துக்கிறார். ஏன்னா உன் விரோதியாகிய சத்துருவை சங்கரிக்கிற நேரம் அதுதான் அதிகாலை நேரம். இப்ப இந்த சத்துருக்கெல்லாம் சங்கரிக்கணும். அதுக்கு கர்த்தர் சூஸ் பண்ண நேரம் என்ன நேரம்? அதிகாலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். நீங்க அதே போல பாருங்க, அதிகாலை 1 அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 25வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 25 வாசிங்க. 25. நடுராத்திரியிலே. எப்போ? நடுராத்திரியிலே. என்ன ராத்திரி? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்ப பாருங்க, இவங்க கை காலுக்கு கட்டப்பட்டிருக்கு, அடி நொறுக்கிட்டானுவ, கட்டப்பட்டு இருக்கிறது. ரோம அரசாங்கம் காவல் வச்சிருக்கிறது. ரோம அரசாங்கம் காவல்ல இருக்கிறது. அதை உடைக்க முடியாது. ஆனா கட்டப்பட்டு இருக்கிறது. நேரம் என்ன நேரம்? நடுராத்திரி. என்ன நேரம்? நடுராத்திரி. நடுராத்திரி. எழும்பி என்ன புலம்புறாங்களா? ஆண்டவரே, அந்த ஊழியத்துக்கு வந்தனோ, எதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டனோ தெரியாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்ப படாத பாடுபடுற, கை கட்டு, கால் கட்டு, வியாதி கட்டு, பலவீன கட்டு, நோய் கட்டு, கடன் கட்டு, கவலை கட்டு, எல்லாம் கட்டுகளால கட்டப்பட்டிருக்கேன். ஏன் தான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டன்னு தெரியல. ஆமென். கட்டினாலும் கழு மரத்துல என்ன செஞ்சாங்களாம்? தோல் உரிக்கப்பட்ட ஒரு மரத்துல அவங்கள கட்டி வச்சுட்டாங்க. யார? 2 பேரை, பவுலையும் சீலாவையும் சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை கட்டளையிட்டா. இப்படி அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்கள் உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார். அவன் கால்கள் எப்படி இருக்கு? தொழுமரத்துல மாட்டி வச்சாங்க. அதிக நைட்டு எழும்பாத செபம் பண்ற ஆளெல்லாம் கால் கட்டப்பட்டா தான் செபம் வரும். அதான் சொல்லுது, யோனா ஒழுங்கா இருந்து ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டான். எப்பதான் அவன் ஜெபம் பண்ணான்? மீனின் வயிற்றுல, வயிற்றுக்குள்ள இருந்து. அம்மே நல்லா லைட்டு போட்டு ஃபேன் போட்டு நல்லா வச்சு ஜெபம்னா வானா வரமாட்டான். மீன் வயிற்றுக்குள்ள லைட் இருக்குமா? சுவாசிக்க முடியுமா? வெளிச்சம் இருக்குமா? அங்க போட்டாதான் ஜெபம் வந்தது. அங்கதானே துதிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா புஸ்தகம் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் துதிக்கிறான். ஆமே. அப்ப எப்போ துதிக்கிறான் பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகுதான் துதி வருதுன்னு பார்க்கிறோம், தோத்திரம் வருதுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அப்ப பாருங்க, நல்லா நீங்க கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, நைட்டு, ஆமா, நடு ராத்திரி. நடு ராத்திரில நான் எப்படி இருப்பேன்? நம்ம தூக்கம் இருக்குமா இருக்காதா? எல்லாம் கண்ணு எப்படி இருக்கும்? கண்ணு பரலோகம் போயிருப்பாங்க. எல்லா ஆத்மாவும் பரலோகத்தில் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி எப்படி ஜெபம் பண்ணுங்க? விழித்திருந்து 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்கிறாரு. சீசர்ல என்ன பண்ணாங்க? தூங்குனான். அதனாலதான் இயேசுவை மறுதலிச்சுட்டு என்ன பண்ணான்? ஓடினான்னு பார்க்கிறோம். நீ தூங்கினால் எதிரி வரவேற்பான். ஜெபம் மறந்தால் ஜெயம் எடுத்துருவான். துதிக்க மறந்தா அவன் எது பண்ணிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் என்ன சூழ்நிலை இருந்தான்? இப்ப இவங்களாவது பாருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப ஆசாரியர்கள் இவங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா?
இவங்க நார்மலா துதிக்க சொன்னாரு, இவன் போனா துதிச்சான், வந்தான் போனா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, கானான் போறதுக்கு தடையா எது இருக்குது? எரிகோ இருக்கிறது. அப்ப நீ பரலோகம் போறதுக்கு ஒரு தடை இருக்குது. அந்த தடை எதால உடைக்கணும்? நீ தடை உடைஞ்சாதான் பரலோகம் போக முடியும், கானானுக்குள்ள போக முடியும். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒரு சின்ன இதுதான் இருக்கும். என்ன அதை உடைக்க முடியாம நீ நின்னியனா பரலோகம் போக முடியாது. இப்ப பாருங்க, இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு பாருங்க ஸ்தோத்திரம், பயங்கர பாடு, உபத்திரம், அடி, ஸ்தோத்திரம். அந்த அடி, அந்த இடி, அந்த குத்து, அது எல்லாம் அவங்களுக்கு தூக்கத்தை மறக்க பண்ணிட்டு, அதனால என்ன பண்ணாங்க, கர்த்தரை தூசிக்கல. கர்த்தரை என்ன செஞ்சாங்க? துதித்தாங்க. தேவனை புகழ்ந்து பாடி. எப்ப பாடினா? தேவனை புகழ்ந்து நடுராத்திரில. கட்டு, பிரச்சனை, போராட்டம், ஆமே, அடி, எப்ப துதி. ஒரு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு 5:13, ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடட்டும், துன்பப்பட்டா ஜெபம் பண்ண கடவுள். இப்ப இப்படி இந்த வேளையில அடியும் அதையும் வாங்கிக்கிட்டு எப்படி இருக்காங்கன்னா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம், ஏன் வரல? பிரச்சனையா? ஏமா ஆராதனைக்கு வரல? ஐயோ அதை கேட்காதீங்க. ஒரு சின்னது. ஆனா இவங்க கட்டுக்குள்ள இருக்கும் பொழுது சந்தோஷமா தேவனை புகழ்ந்து பாடினார்கள். இதை யாரு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம்? இவங்கள போல கட்டப்பட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஸ்தோத்திரம். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். துதிக்கிறோம். அப்போ இங்க வந்து துதியின் பகுதியிலே வந்து நீங்க துதிக்கிற சத்தத்தை இந்த சித்தாலபகத்துல உள்ள எல்லாரும் என்ன செய்யணும்? கேட்கணும். நீ தான் வாயே திறக்க மாட்டியே. சித்தால பக்கத்துல உள்ளது யாருக்கு? பக்கத்துல உள்ள சிஸ்டருக்கே கேட்காது உன் சத்தம். சித்தால பக்கத்துக்கு கேட்கணுமா? சித்தால பக்கத்துக்கு. ஆனா யார் அவன் பாடின பாட்டு அன்னைக்கு மைக் இருந்தா அப்ப எவ்வளவு சவுண்டு, ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்ப துதியின் வல்லமை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளவு பேரும் என்ன செஞ்சான்? சிந்தையெல்லாம் கர்த்தரை உயர்ந்து புகழ்ந்து பேசுற அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தான். கேட்டுக்கிட்டே இருந்தான்னு பாய்க்கிறோம். அதனால கர்த்தரை நான் எக்காலத்திலும் நல்லா இருந்தா தான் தோத்திரம். அந்த தோத்திரமே வேண்டாம். யோபு எடுத்துக்காங்க. நல்லா இருக்கும்போது, யோபு 1:5, நல்லா இருக்கும்போது கர்த்தர் என்ன செஞ்சான்? துதிச்சான். எல்லாத்தையும் இழந்தான், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும் போதும் துதி, இழந்த போதும் துதி. இழந்த போது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இல்ல, ஸ்தோத்திரம். ஆமென். சிலரை போன் பண்ணி விசாரிச்சா என்னன்னா, என்ன பாஸ்டர் ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். இப்படி பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்காங்க, கொஞ்சம் போராட்டமா இருக்கு, கர்த்தர் நீக்கி போட முடியும், அப்படி சொல்லணும். இவன் இவ்வளவு கஷ்டத்திலே அவன் துதிக்கான்னு பார்க்கிறேன். நான் கர்த்தரை எக்காலத்திலும், எந்த காலத்திலும், வாழ்வு காலத்திலும் தாழ்வு காலத்திலும் பசியிலும் பட்டினியிலும் எப்பவும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். எப்பவும் கர்த்தரை துதிப்பேன். துதியின் பகுதிக்கு வரமாட்டேன். காலையில எழும்ப மாட்டேன். நடுராத்திரியில் துதிக்க மாட்டேன். என் சத்துரு என்னை டேஸ் இதெல்லாம் செய்யாம ஜெயம் நமக்கு இல்லை, வெற்றி நமக்கு இல்லை. இதை ஜெயிக்கும். புரியுதுங்களா? இது என்ன பண்ணுது? ஜெயிக்கும். இப்போ இவங்க துதிக்க இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, அடுத்தது என்ன வருது? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இங்க பாருங்க, கர்த்தர் அந்த துதியின் பகுதியில் என்ன பண்றாருன்னா, சடுதியில முதல்ல என்ன ஆகுது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்னது? அசைகிறது. ரெண்டாவது, பூமி அதிர்ச்சினால அஸ்திவாரம், ஒரு பூமி அதிர்ச்சியை கொடுக்காரு. அந்த பூமி அதிர்ச்சியில அஸ்திவாரம் அதிர்ந்தது. அதுல நடந்தது 2 காரியம் நடக்கு பாருங்க. எல்லா கதவுகளும் என்ன செஞ்சது? ரெண்டாவது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து. இவங்க கட்டு மட்டும் இல்ல,
அது கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாரும் கட்டுகளும் கலண்டு போயிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு. எல்லாரும் கட்டி தான் வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் நல்லவர். அந்த பவுல் சீலாம் கட்டு மட்டும் கர்த்தர் அங்க இருக்க எல்லாருடைய கட்டுகளும் ஆமே ரோம ஆளுகையின் வல்லமை முறிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். எல்லாரையும் கர்த்தருடைய வல்லமை விடுவித்ததுன்னு பார்க்கிறோம். ஆமே விடுவித்ததுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அப்போ ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த பூமி அதிர்ச்சி, பூகம்பம், நில அதிர்ச்சி, அந்த கட்டடம் என்ன செய்யும்? உள்ள பேர் எல்லாம் உடஞ்சி நொறுங்கி எல்லாம் விழும். ஆனா இங்க அஸ்திவாரம் என்ன செஞ்சது? அசையுது. எவ்வளவுக்கு அசையுதுன்னா கதவுலாம் திறக்கிற அளவுக்கு. இப்போ கதவு லாக் ஆயிருக்கும், அப்படித்தானே? அந்த கதவு லாக் ஆனது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விரிச்சுன்னா அந்த லாக் இணைஞ்சிடும். அந்த அளவுக்கு அசைவு, அந்த அளவுக்கு அசைவு. அந்த கரெக்டா அளந்து அந்த லாக் ஓப்பன் ஆகிற வரைக்கும் என்ன செஞ்சது? அஸ்திவாரம் கொஞ்சம் அசைஞ்சது, அவ்வளவுதான். அசைஞ்ச உடனே கதவையெல்லாம் என்ன பண்ணிட்டு திறந்துட்டு, சரி இது ஓகே, இது ரைட்டு. பூமி அதிர்ச்சினால கொஞ்சம் கதவு ஓப்பன் ஆச்சு. ஆனா எல்லாருடைய கட்டுகளும் எப்படி போச்சுது? கலண்டு போயிடுச்சு. அவங்களை எப்படி எதை வச்சு கட்டி வச்சிருந்தாங்க? தொழுமரத்துல, சங்கிலியால. கயிறு கிடையாது. எதால? சங்கிலி. இப்ப இந்த சங்கிலி புரியுதுங்களா? இப்போ அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல பேதுரு சங்கிலினால கட்டியிருந்து அந்த தேவ தூதன் உள்ள வந்த உடனே தங்கிலி சாணா என்னச்சு அவன் கையில இருந்து விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மே சோத்திரம். நல்ல துதிங்க. உன்னை கட்டி இருக்க கட்டு தானா கீழே விழும். உன்னை சுற்றி இருக்க கட்டும் தானா கீழே விழும். அதுக்கு தான் துதி. அதுக்கு தான் என்னது? துதிக்கணும். தோத்திரம். எத்தனை பேர் துதிச்சாங்க? 2 பேர் தான் துதிச்சாங்க. 10,000 பேரா துதிச்சாங்க அந்த இடத்துல. ஆனா 10,000 பேர்ல இந்த இடத்துல 1,00,000 பேர் துதிச்சிருப்பாங்க. எந்த இடத்துல? எரிகோ கோட்டைக்கு எத்தனை பேர்? ஒரு 1,00,000 பேர் வந்திருப்பான்னு வச்சுக்காங்க சுத்தி. நான் ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு 2,000 பேரை மேற்கொள்ள ஒரு 1,00,000 பேர் சுத்துறான்னு வச்சுக்காங்க. இங்க 1,00,000 பேர் துதிக்கிறான். இங்க எத்தனை பேர் தான் துதிக்காங்க? 2 பேர் தான். கணவன் மனைவி சேர்ந்து துதிச்சா போறோம். உன் கடன் கட்டு கீழே விழும், வியாதி கட்டு கீழே விழும், பிசாசு கட்டு கீழே விழும், பில்லிசுனிய கட்டு கீழே விழும், கவலை கண்ணீர் கட்டு விலகி ஓடும். துதி அவ்வளவுதான். எப்ப துதிக்கணும்? அதிகாலை. அதுக்கப்புறம் நடு ராத்திரில. எப்போ? நடு ராத்திரில. அந்த ஆயுதத்தை, அந்த திறவுகோலை கையில் எடுங்க. அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுரும். அம்மே எல்லாத்தையும் என்ன செய்யும்? ஓபன் பண்ணி விட்டுருன்னு பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் துதி என்கிற திறவுகோல் நம்ம வாழ்க்கையில வேணும். வாசலை திறக்கிற திறவுகோல் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற துதி என்கிற திறவுகோல். துதிக்கணும். தேவனை துதிக்கும் துதியாலே சாத்தானே என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம். துதி நமக்கு வேணும். அந்த துதிச்சா போறோம், கர்த்தர் நம்மகிட்ட வந்துருவார். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், வெற்றி கொடுக்கிற கர்த்தர். ஆமென். சோத்திரம். யோசபாத்துக்கு முன்பா என்ன செஞ்சான்? துதிக்கிறவங்கள என்ன செஞ்சான்? அனுப்பிட. அவங்க கர்த்தர் நல்லவர், கிருபை. அவ்வளவுதான். என்ன நடந்தது? யுத்தம் யார் பண்ணா? நீ யுத்தம் பண்ணாதான். நீ என்னதான் பண்ணு? தோத்திரம் பண்ணு. உன் பாட்டுக்கு தோத்திரம் சொல்லு, தோத்திரம் சொல்லு. ஆமென். தோத்திரம். சபையில் நடக்கிற துதியின் பகுதிக்கு வராதா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரம். அதுவும் சோத்திரம் தானே. தோத்திரம். உன் நிலைமை அப்படியே தான் இருக்கும். 8 மணி ஆராதனைனா நான் சொல்றேன், எத்தனை மணிக்கு இருக்கணும்? 7:30க்கு இருக்கணும். 7:30 அரை மணி நேரம் என்ன செய்யணும்? துதிக்கணும். உன் இருதயம் சரியாயிரும். அந்த அரை மணி நேரத்தில் என்ன செய்யும்? சரியாயிரும். அப்படியே துதி ஆரம்பிச்சு பாட்ட ஆரம்பிச்சா 2 கையும் சும்மா எப்படி நடக்க தெரியுமா? 2 கையும் எப்படி ஆயிரும்? சும்மா கண்மலையை உடைக்கிற மாதிரி சவுண்ட் வரும். தோத்திரம். இந்த துதியின் பகுதி வராதனால தான், துதியின் பகுதிக்கு முன்ன வரணும். வராதனால தான் வந்து உட்காந்துட்டு வா வா இப்படியே பண்ணிட்டு போ. வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். கர்த்தர் என்ன மாத்தணும். ஒரு துடிப்பு வேணும், ஒரு உற்சாகம் வேணும். கர்த்தர் பெரியவர், அவரை நான் துதிப்பேன். துதி நான் தான் ஃபர்ஸ்ட் கர்த்தரை துதிப்பேன். இங்க போட்டி வச்சா யாரு? ஸ்லோ ரேஸ் தான். ஆமா, அந்த சைக்கிள்ல ரேஸ் வச்சா
முந்திலாம் ஃப்ரண்ட்ல வச்சாங்க. துதிக்கிறதுக்கு யாரு ஸ்லோ போறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஸ்லோ ரேஸ்ல இருந்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு போயிடுவார், நீ கைவிடப்பட்டுருவா. அதனால எதுக்கு முந்து? கர்த்தரை கணம் பண்ண என்ன செய்ய முந்து. ஆமென். கர்த்தரை துதிக்க என்ன செய்யணும்? நான் முதலாவது, சர்ச்சில் முதலாவது நான் இருப்பேன் அப்படின்னு பார்த்தா தோத்திரம். கடைசியா இருக்கிறவங்க தான் கை நிறைய கை உயருது. தோத்திரம். உங்க பாடு கர்த்தர் பாடு. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. அப்ப துதி என்கிற திறவுகோல் நம்மகிட்ட இருக்கு. என்ன கட்டா இருந்தாலும், எத்த கோட்டையா இருந்தாலும், கோட்டை கதவா இருந்தாலும் என்ன செய்யும்? இந்த துதிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திறந்துடும். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்? அது திறந்துடும் பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, யோசுவா 6வது அதிகாரத்துல 20வது வசனம் படிங்க. எக்காலங்களை ஊதுகையில் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். என்ன செஞ்சாங்க? ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள். அப்ப பாருங்க, இங்க துதி ஆரம்பிச்ச உடனே ஜனங்கள்லாம் என்ன செய்யணும்? வந்து 8 மணிக்கு துதியை என்ன செய்யறோம்? ஸ்டார்ட் பண்றோம். ஜனங்கள் அங்க என்ன பண்ணாங்களாம்? ஆர்ப்பரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க அவ்வளவு சேராதான் இருக்குது. பரவாயில்ல. அடுத்தது, எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில். எப்படி? என்ன எப்படி? மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் எப்படி விழுந்ததா? இடிந்து விழுந்தது. பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. கடப்பாறை கொண்டு இடிக்கல, புல்டோஸ்டர் கொண்டு என்ன செய்யல, இடிக்கல. இவங்க 6 நாள் சுத்தி வந்தாங்க. 7வது நாள் எத்தனை முறை சுத்தினாங்க? 7 முறை சுத்தினாங்க. எந்த டைம்ல எழும்புனாங்க? அதிகாலையில எழும்புனாங்க. ஆமென். அந்த கட்டுப்பாடு ஒழுங்கெல்லாம் கரெக்டா இருந்தது. அப்ப யோசுவா சொல்றான், 7வது நாள் 7 முறை சுத்தி 7வது முறை சுத்து வரும்பொழுது என்ன செஞ்சிடணும்? யாரும் பாளையத்து போக கூடாது. என்ன செஞ்சிடணும்? அப்ப எல்லா ஜனமும் எங்க வந்துட்டாங்க? இப்போ சுத்திட்டு எங்க போயிருவாங்க? பாளையத்துக்கு போயிடுவாங்க. இப்ப பாளையத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாம் எங்க வந்துட்டாங்க? 7ஆம் நாள் சுத்தும் போது வந்துட்டாங்க. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்ன ஜனங்கள் வரல, யுத்த புருஷர்களும் வீரர்களும் தான் அங்க சுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அங்க அதை நான் சொன்னேன், ஒரு காம்பவுண்ட் சோரை சுத்தி சுத்தி வாங்க, அது விழுமா? விழுமாமா? விழாது. ஆனா இங்க என்ன செஞ்சாங்க? சுத்தி வந்து என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. துதிச்ச உடனே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம்னா என்னது? அந்த காம்பவுண்ட் சுவர், மதில் சுவர். ஏன்னா அதுதானே உள்ள போக முடியாம இருக்குது. மதில் சுவர் எப்படி விழுந்துச்சுதான்? இடிந்து விழுந்ததான். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடு கழுதைகள் சகலத்தையும் பட்டயக்கற்களாலே சங்காரம் பண்ணினார். கையோதர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாருங்க, இந்த இந்த மதில் சுவர் அகலம் எவ்வளவு சொன்னேன்? 20 அடி உயரம், 30 அடி உயரம். அப்ப அது உடஞ்சி அந்த இடத்துல கிடந்தாலும் இந்த ஜனங்க போக முடியுமா? போக முடியாது. அது எங்க போயிட்டு? பூமிக்குள்ள போயிட்டு. அப்ப இந்த ஜனங்களை வேத வல்லுநர் எழுதுறாங்க, அதாவது அந்த மதில் சுவர் எல்லாம் இவங்க நடக்கும் பாதையா கர்த்தர் மாத்திட்டாராம். நடந்து போகும் பாதை. மதில் சுவர்ல எப்படி மாறிட்டு? நடந்து போகும் பாதையா மாறிவிட்டது. அதனால என்ன செஞ்சாங்க? அத வழியா கல்லு கிடந்தா தட்டி கீழே தானே உள்ளணும். நடக்கும் பாதையா மாறிட்டு. அதனால ஓடி போய் என்ன பண்ணாங்க? ஆமா, அங்க இருக்கிற எத்தனை பேர்? ஒரு 2000 பேர் தான். எவ்வளவு நேரத்துல நடந்திருக்கும் சங்காரம்? ஆமே, ஒரு 1 ஹவர்ல காலி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களாம்மா. சோத்திரம். அதான் பாதர் ஒரு பாட்டு பாடியிருக்கல, துதி எடுத்தால் அடுத்தது முறுமுறுத்தா திரும்பி வந்துடுவான். அப்போ நம்ம வாயில எக்காலத்தில் எதா இருக்கணும்? முறுமுறுப்பு இருக்க கூடாது.
முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை முறுமுறுக்க கூடாது, சபையில முறுமுறுக்க கூடாது, ஊழியக்காரனுக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது. அவன் சொல்றான், ஆரோனும் ஆமே நீங்க முறுமுறுக்கிறதுக்கு ஆரோன் ஏமாத்திரும். ஏமாத்திரும். முறுமுறுக்காதீங்க, அது கர்த்தருக்கு அருவருப்பு. ஆமே. நம்ம முறுமுறுக்க பல என்னதான் இருக்கணும்? துதிக்கணும். வீட்டில் வாரவங்களோ என்ன செய்யணும்? விருந்தாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்? முறுமுறுக்க கூடாது. அன்பினால் அவர்கள் நல்லா உபசரிக்கணும். சோத்திரம். இவங்க வர்றாங்க, ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் அடிச்சு அப்படி இருக்கக்கூடாது. முறுமுறுப்போட அல்ல, தோத்துறோம், அன்பின் கர்சனையோட அதை செய்யணும். புரியுதுங்களா? அதனால துதிச்சாங்க. கானானிய கடவுளை கர்த்தர் சங்கரிச்சிட்டார். ஆமே. அதை பாதுகாத்துட்டு இருந்த சங்கரிச்சிட்டாரு. அலங்கத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பூமி அதிர்ச்சி உண்டாக்கி என்ன செஞ்சிட்டாரு? அங்க பூமி அதிர்ச்சி உண்டு பண்ணி அஸ்திவாரத்தை அசைய பண்ணாரு. இந்த இடத்துல பூமி அதிர்ச்சினால அலங்க என்ன பண்ணிட்டு கீழே போயிட்டு இவங்க நடந்து போற பாதையா மாறிட்டு. இவங்க போய் ஈஸியா உள்ள இருக்க 2500 ரூபாய் காலி பண்ணிட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு வந்துட்டாங்க. ஆமீன். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் அல்லே லோயா, எரிக கோட்டை இன்னைக்கு இடிஞ்சு கிடக்கு, வாசலே இல்லை. எரிக கோட்டை வாசலே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எரிக கோட்டை இருக்கா இல்லையா? எரிகோ பட்டணம் இடிஞ்சு கிடக்குது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல போய் பாருங்க, இடிஞ்சு கிடக்குதுன்னு பார்க்கிறோம். வாசலே இல்லை, வாசல் திறந்துட்டு. அப்ப நீ யார் யாரெல்லாம் நீங்க இந்த வருஷத்துல அதிகமா துதிக்கீங்களோ உங்களுக்கு வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். அடைக்க வாசல் கதவு இருக்காது. உங்களை அடைக்கிறதுக்கு அது என்ன இருக்காது? துதிக்கிற உனக்கு கர்த்தர் எல்லா கதவையும் பிடுங்கி விட்டுருவார். வாசல்கள் திறந்தே இருக்கும். யாருக்கு? துதிக்கிறவர்களுக்கு. ஆமீன். அல்லேலூயா. யாருக்கு? துதிக்கிறவர்கள். நம்ம எல்லாம் அப்படி எழுப்புங்க, நல்லா துதிப்போம். ஆமா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறந்து வைக்க முடியும். கர்த்தாவே, என் வாசல் கதவுகள் அடைக்கப்பட்ட எல்லா வாசல் கதவையும் கர்த்தர் இப்பொழுது திறப்பீராக. ஆமீன். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. நல்லா துதிச்சிட்டீங்களா போதும், ஆண்டவர் ஆமேன் உனக்காக யுத்தம் பண்ணுவா, சத்துருவ சங்கரிப்பா. கதவுகள் எல்லாம் திறந்தே இருக்கும். ஆமேன். கதவுகள் எல்லாம் திறந்தே இருக்கும். உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், ஆமே, தடைகள் எல்லாம் உடைந்து ஆமேன் எல்லா கதவையும் கர்த்தர் திறந்தே வச்சிருப்பார். துதிக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் ஆமேன் திறந்தே கர்த்தர் வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். எல்லாரும் ஆலே லோயா, ஆலே லோயா, ஆலே லோயா. எல்லாம் ஒரு விஷயம், எல்லாம் ஒரு விஷயம், எல்லாம் ஒரு விஷயம், எல்லாம் ஒரு விஷயம். நல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா பிதாவையும் நன்றியோடு சோத்திரம் சோத்திரம். ஆலே லோயா. ஆமேன். துதியாலே சாத்தானை மிதித்திடுவோம். ஆமேன். ஆலே லோயா. அந்த பாட்டை கொண்டு பாடுவோமா? ஆமேன். தோத்திரம். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, அதுல தான் வர அந்த பாட்டு. அல்லேலூயா. நீ திறந்தால் நல்ல கைகளை தட்டி அடைப்பவன் இல்லை, நல்ல துதிங்க. வாய்களை நீ திறந்து கைகளை தட்டி கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை.